அதாவது நான் அந்த ஃபோட்டோ நான் பார்க்கல. பொதுவாக இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ நீங்களே சமயத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பேட்டி கீட்டிலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு ஃபோட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? பாஜக மாநாட்டை முன்னிட்டு நடத்தவரே அவரும் அதுல பெரிய பங்கு வச்சிருக்காரு. யாருங்க? பாஜக மாநாடு முருக மாநாடு நடந்தது. ஆமா, அதுல அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது. நிகிதாவோட பங்களிப்பு அதுல இருந்திருக்கிறதா அதை முழுக்க நாங்கள் தான் இருந்து நடத்தணும். நிகிதாவே இப்ப நீங்க சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். அது யாருடைய பங்களிப்பு இல்லை. வேணா திமுகவுக்கு வேணா பங்களிப்பு கொடுத்துருப்பாங்களா இருக்கும். சார், அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு அந்த பின்னாடி மாட்டுக்கோட்டையில கோவில் பக்கத்திலேயே அடிச்சு சம்பவம் பண்ணிடுவாங்க. கோயில் அதான் அறநிலையத்தை, அதான் திமுக சப்போர்ட் தான். அறநிலையத்துறைனாலே திமுக சப்போர்ட் தானே. கோயில்கிட்ட போய் எடுத்திருக்காங்க, அதான் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. வீடியோ எடுத்து அந்த சதீஸ்வரனுக்கு தான் இப்ப உயிர் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறார். அப்ப நிகிதா ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த புகார் கொடுக்க போகும்போது அறநிலைத்துறை அலுவலக அதிகாரிகளோட தான் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அந்த சம்பவம் நடந்ததப்போ அறநிலைத்துறை ஆணையரை கேட்டப்போ நாங்க இல்ல வெளியூர் போயிட்டேன், மறுநாள் அடிச்சு சம்பவத்தை அப்போ மட்டும் நான் இல்ல வெளியூர் போயிட்டேன்னு சொல்றாங்க. இது எப்படி முரண்பாடா? போலீஸ் அதை திசை திருப்புது. ஆனா அந்த அறநிலைத்துறை அதிகாரி அடிச்ச நேரம் நான் இல்லைன்னு சொல்றதாக நீங்க சொல்றீங்க. அப்ப அதாவது நான் அந்த ஃபோட்டோ நான் பார்க்கல. பொதுவாக இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ நீங்களே சமயத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பேட்டி கீட்டிலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு ஃபோட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? பாஜக மாநாட்டை முன்னிட்டு நடத்தவரே அவரும் அதுல பெரிய பங்கு வச்சிருக்காரு. யாருங்க? பாஜக மாநாடு முருக மாநாடு நடந்தது. ஆமா, அதுல அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது. நிகிதாவோட பங்களிப்பு அதுல இருந்திருக்கிறதா அதை முழுக்க நாங்கள் தான் இருந்து நடத்தணும். நிகிதாவே இப்ப நீங்க சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். அது யாருடைய பங்களிப்பு இல்லை. வேணா திமுகவுக்கு வேணா பங்களிப்பு கொடுத்துருப்பாங்களா இருக்கும். சார், அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு அந்த பின்னாடி மாட்டுக்கோட்டையில கோவில் பக்கத்திலேயே அடிச்சு சம்பவம் பண்ணிடுவாங்க. கோயில் அதான் அறநிலையத்தை, அதான் திமுக சப்போர்ட் தான். அறநிலைய தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் நிகிதா இருப்பது போன்ற புகைப்படம் வைரலான நிலையில் அது குறித்து நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.